25 ஜனவரி 1950 இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிறுவல். 1950 ஜனவரி 25 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் 324வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த நிறுவனம் நாட்டின் ஜனநாயக அடித்தளத்தை உறுதியாக அமைத்த முக்கியமான அமைப்பாகும். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் மக்களின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த நியாயமான, வெளிப்படையான தேர்தல் அமைப்பு அவசியமாக இருந்தது. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காகவே தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதன்மை பொறுப்பு நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கான தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாகும். தேர்தல்கள் சுயாதீனமாகவும் அரசியல் அழுத்தமின்றியும் நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் அரசாங்கத்திலிருந்து தனித்துவமாக செயல்படும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், புதுப்பித்தல் மற்றும் பாதுகாத்தல் போன்ற முக்கிய பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறை மூலம் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையம் உறுதி செய்கிறது. இது சமமான போட்டி சூழலை உருவாக்குகிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் தேர்தல் நடைமுறைகள் நவீனமயமாக்கப்பட்டு மோசடிகள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்தியா போன்ற பெரும் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்துவது ஒரு பெரிய சவால் ஆகும். ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த சவால்களை திறம்பட சமாளித்து உலக அளவில் பாராட்டு பெற்றுள்ளது. தேர்தல், கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் மூலம் மக்களிடையே ஜனநாயக மதிப்பீடுகள் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிப்பவர்களை ஊக்குவிப்பதில் ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாறு 1950 ஜனவரி 25 அன்று நிறுவப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த பல தசாப்தங்களாக இந்திய ஜனநாயகத்தின் காவலனாக செயல்பட்டு வருகிறது. அதன் சுயாதீனமும் நேர்மையும் தான் இந்தியாவின் ஜனநாயக வெற்றியின் அடையாளமாகும்.